ஸ்வேதாஸ் கிச்சனில் டியூஸ்டே ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. மார்னிங் காலேஜுக்கு சீக்கிரம் கிளம்பணும், பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அடுத்தது இட்லிக்கு மாவு அரைக்கணும். வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு வந்தால் பசங்க முடிஞ்சதும் துணி காய வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு கீழே இறங்குனதும் கிரைண்டர் ஆன் பண்ணிட்டு தான் நான் கேட்டே திறக்க வந்தேன். அதனால் கொஞ்சம் நல்லாவே விடிஞ்சிருச்சு. ஆனால் நான் எடிட் பண்ணும்போது மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். நைட்டு ஒரு 1 o'clock போல் உளுத்தம்பருப்பு கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ அது ஊறி அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுனே தெரியல. ஆளாளுக்கு ஒன்று கேட்டிருந்தாங்க. நர்சரிக்கு போயிருந்தோம். ஒரு ஆரஞ்சு செம்பருத்தி செடியும் நந்தியாவட்டை செடியும் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் வச்சுருக்கேன். எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு காலேஜுக்கு ராகி சேமியா தான் செஞ்சுருந்தேன். ஒருத்தவங்க நூடுல்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கோதுமை தோசை. இதுதான் நான் செஞ்சுருந்தேன். தோசை ஊற்றினதும் ஆஃப் பண்ணிட்ட பிறகு உடனே அந்த தோசை தவாவை எடுத்து பக்கத்தில் இருக்க பர்னருக்கு மாற்றிடணும். நம்ம அதிலே வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட்டு டைம் தோசை ஊற்றும் போது அது நல்லாவே வராது. அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கிரைண்டர் வாஷ் பண்ணவே போனேன். கொஞ்சம் காஞ்சி தான் இருந்தது. இந்த நேரத்தில் நான் கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றி விட்டு ஒரு 3 நிமிஷம் ஓட விட்டுட்டேன். அப்போ தான் அது உள்ளே இருக்கிற அந்த மாவெல்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளீனாகி வரும். கொஞ்சம் நேரம் விட்டதுனால தான் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம உடனே மாவு எடுத்துகிட்டு உடனே கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு அதில் தண்ணியை ஊற்றி விட்டால் ரொம்பவே க்ளீனாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கம்மியான தண்ணியிலே வாஷ் பண்ணி வச்சிடலாம். நமக்கும் வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். வீட்டில் காய்கறிங்க தக்காளி பழம் எதுவும் இல்லை. சரி, தக்காளியும் லெமனும் வாங்கலான்னு போனேன். அப்படியே பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய் எல்லாமே இருந்தது. சரி, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு அதையும் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பீன்ஸில் கூட மேல் பகுதி அடிப்பகுதி கட் பண்ணி எடுத்து வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கேரட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு பீன்ஸ்லாம் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. என்னுடைய விலாகில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.